மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 83. அன்று சத்யா அவசர அவசரமாக எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டிருந்தாள். அவள் மனம் வேலைகளிலேயே இல்லை. நேற்று தன் கணவன் தந்த டைரியிலேயே இருந்தது. எப்போது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சென்று அதனை படிக்க முடியும் என்று வேக வேகமாக வேலைகளை செய்தாள். இதுவரையில் அவள் இதுபோலெல்லாம் செய்ததே இல்லை. எப்போதும் அவள் செய்யும் வேலைகளில் நிதானமும் பக்குவமும் இருக்கும். கிட்டத்தட்ட இன்று ஏனோதானோ என்றுதான் செய்து கொண்டிருந்தாள். அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை. இன்னும் என்னென்ன வார்த்தைகளோ எல்லாவற்றிற்கும் பொருத்தமாகத்தான் இருந்தது சத்யாவின் மனநிலை. காலை உணவை கூட சடசடவென்று வேகமாக குறித்துவிட்டு எழுந்து கொண்டாள். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று அந்த டைரியை எடுத்து படிக்க தொடங்கினாள். முழு மூச்சாக அமர்ந்து படித்து முடித்து விட்டாள். மீண்டும் மீண்டும் அதனையே படிக்க அவள் மனம் தூண்ட புன்னகையோடு மீண்டும் படித்தாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகியது. அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது எழுதியிருப்பானா என்று அவன் அலமாரியில் சென்று ஆராய்ந்தாள். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. பின் அங்கு இருந்த அவனுடைய இடங்களில் எல்லாம் தேடினாள். எதுவும் கிடைக்கவில்லை. அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இவ்வளவுதானா? ஏனோ கணவன்மார்கள் தரும் அன்பு மட்டும் மனைவிமார்களுக்கு போதுவதே இல்லை. இன்னும் இன்னும் என்று ஆசை கொள்ளும் பேராசைக்காரர்களாகவே இருக்கின்றனர். அப்போது பரன் மேல் இருந்த அவனுடைய பழைய சூட்கேஸ் அவள் கண்ணில் பட்டது. அதனை எடுத்து வைத்து திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பள்ளி நினைவுகளை எல்லாம் அதில் வைத்திருந்தான். சிறு புன்னகையோடு அதனை எல்லாம் பார்த்துவிட்டு மூடும் வேளையில் ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் போல் இருக்க என்ன என்று எடுத்து பார்த்தாள். பிரித்து பார்த்தவளுக்கு உலகம் சுழல்வதே நின்றுவிட்டது. அப்படியே அமர்ந்து விட்டாள். முரளி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்த ரிப்போர்ட்டை பார்த்த நொடியில் அவள் மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. என்றும் இல்லாத அளவு முன்தினம் இரவில் இருந்து அவள் மனம் கொண்ட மகிழ்ச்சி எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போனது. பித்து பிடித்தவளைப் போல் அப்படியே அமர்ந்திருந்தாள். எதுவும் பேசவும் தோன்றவில்லை, செய்யவும் தோன்றவில்லை. அப்போ எப்பவுமே நான் பெரியம்மா மட்டும்தானா? அவள் கை தானாக அவள் வயிற்றை தொட்டது. உள்ளுக்குள் ஏதோ பெரியதாக உடைவதைப் போல் உணர்ந்தாள். அழுகையும் வரவில்லை. ஆனால் வெறுமை மட்டும் அவளை சூழ்ந்து கொண்டது. இந்த ஏமாற்றத்திலிருந்து எப்படி வெளியில் வருவது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. முரளியின் மேல் கோபம் வந்தது. ஆனால் அதற்கு மேல் வருத்தமே மிஞ்சி நின்றது. அவன் எப்பொழுது செய்திருக்கிறான் என்று தேதியை பார்த்தாள். அவர்களின் திருமணத்திற்கு முன்பே செய்திருந்தான். அப்படியென்றால் எல்லாம் தெரிந்துதான் என்னை திருமணம் செய்து கொண்டாரா? அப்படியென்றால் என்னை ஏமாற்றி விட்டாரா? இப்படி ஒரு ஆபரேஷன் செய்த பின் எப்படி என்னை மணக்க மனம் வந்தது? ஏன் என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கி விட்டார்? தனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். மனம் எங்கும் வலி பரவ அப்படியே அமர்ந்திருந்தாள். அப்போதுதான் வேணு மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்தான். தன் வருத்தம், சோகம், ஏமாற்றம், கோபம் அனைத்தையும் உள்ளுக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டவள் எதையும் காட்டாமல் சென்று வேணுவிற்கு உணவை வைத்தாள். அவனை தொடர்ந்து கிரியும் வர அவனுக்கும் உணவை வைத்து அனுப்பினாள். கிரி வெளியில் செல்லும் வேளையில் முரளியின் பைக் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அவளுடைய கோபம் அதிகமானது. அமைதியாக சென்று சமையலறையில் நின்று கொண்டாள். அவனோ சத்யாவை அழைத்து கொண்டே அறைக்குள் செல்ல பின்னாலேயே சென்றாள். அதன் பிறகே அவன் கையில் இருந்த ஃபைலை வாங்கி பார்த்து அவனை கேள்வி கேட்பது போல் கேட்டாள். அவனிடம் கேள்வியை கேட்டுவிட்டு அவன் முகத்தை ஆராய அவனோ எச்சில் கூட்டி விழுங்கினான். சத்யா. அவன் முன் கையை நீட்டி நிறுத்தியவள் அந்த ரிப்போர்ட்டை அவன் முன் காட்டி, இது உண்மையா பொய்யா, அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க என்றாள். உண்மைதான் என்றான். ஏதோ ஒரு மூலையில் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை நூலும் அருந்து விழுந்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. எதுவும் பேசாமல் அந்த ரிப்போர்ட்டை அந்த சூட்கேஸிலேயே வைத்து மூடினாள். சத்யா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இல்லைம்மா, ப்ளீஸ், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவி கேட்குறேன். அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு உங்கள் மேலே வருத்தம், கோபம் எல்லாமே நிறைய இருக்குது. அதில் உங்களை காயப்படுத்திடுவேணும்னு பயமாகவும் இருக்குது. ஏன்னா உங்களை காயப்படுத்தினா உங்களை விட எனக்கு தான் அதிகமாக வலிக்கும். தயவு செஞ்சு என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. என்னோட கோபம் குறைஞ்சதும் நானே பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வராதிங்க. எதுவும் பேச ட்ரை பண்ணாதீங்க. இரு கைகளையும் கூப்பி கண்களை மூடி இழுத்து பிடித்த பொறுமையோடு பேசிவிட்டு சென்று படுத்து கொண்டாள். சிறிது நேரம் ஏக்கத்தோடு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவன் பின் எதுவும் பேசாமல் அமைதியாக பங்கிற்கு கிளம்பி சென்று விட்டான். அங்கே தனது அறையில் கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தான். இந்த சூழ்நிலையை எப்படி சரி செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் கோபி வந்தான். அவன் முன் அந்த டிஃபன் கேரியரை வைத்தான்.
அண்ணா, நான் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து கிளம்பும்போது அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு சாப்பாடு வந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க. இந்தாங்க என்று அவன் வைத்துவிட்டு வெளியேறினான். பொங்கி வந்த துக்கத்தோட அந்த உணவையே பார்த்து கொண்டிருந்தான் முரளி. இவ்வளவு கோபத்திலும் நான் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று உணவை தந்து விட்டாளா? என் மேல் அவ்வளவு காதலா? என்னை அவ்வளவு பிடிக்குமா? என்னை வெறுத்து ஒதுக்கி வைக்க முடியாமல் தவிக்கிறாளே. அவன் மனம் எண்ணற்ற கேள்விகளை கேட்டு அவனை படுத்தி எடுத்தது. அவள் தந்துவிட்ட காரணத்திற்காக எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டான். ஆனால் உணவு தொண்டையில் இறங்க மறுத்தது. இனி அவளின் சந்தோஷமான பார்வையும் பேச்சையும் எப்போது அனுபவிக்கப் போகிறேன் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டான். இதற்கு முன்பும் தன்னை ஒதுக்கி வைத்திருந்தவள்தான். ஆனால் அப்பொழுது வலி எதுவும் தெரியவில்லை. இப்பொழுது ஓர் உயிர் ஈருடலாக இணைந்த அன்பு, காதல் அனைத்தையும் பரிமாறிக்கொண்ட பின் அவள் அவனை விலக்கி வைப்பது அவனுக்கு பெரிய வலியை கொடுத்தது. ஒரு இயந்திரம் போல் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். மனம் என்னவோ சத்யாவையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சத்யாவும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தாள். சிறிது நேரத்தில் பிரியா வந்துவிட அவள் முகவாட்டத்தை கண்டுபிடித்து என்ன என்று விசாரித்தாள். தலைவலி என்று அவளிடம் சொல்லி சமாளிக்க அவள் ஓய்வெடுக்க சொல்லி வம்பு செய்து அவளை அனுப்பிவிட்டாள். ஏனோ அவளுக்கும் தனிமை தேவைப்பட அமைதியாக சென்று அறையில் படுத்து கொண்டாள். பிரியாவை எல்லா வேலைகளையும் செய்து அதன் பிறகு முடித்துவிட்டாள். மாலை நித்யா வந்ததும் அதன் பிறகு வேலைகளை அவள் பார்த்து கொண்டாள். பிரியா மருத்துவமனைக்கு கிளம்பி சென்று விட்டாள். இருவரும் சத்யாவை தொந்தரவு செய்யவில்லை. அவ்வப்போது நித்யா வந்து ஏதேனும் மருந்து வேண்டுமா, கஷாயம் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு செல்ல அவளின் தவிப்பை உணர்ந்து இதற்கு மேலும் அறையில் முடங்கி கிடக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டு வெளியில் வந்துவிட்டாள். ஏங்கா, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல? இல்லடி, இப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஆதியும் அஸ்விதாவும் ஓடி வந்து அணைத்து கொண்டார்கள். பெரியம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாவமாக முகத்தை வைத்து அஸ்விதா கேட்க அமைதியாக அவளை தூக்கி வைத்து கொஞ்சினாள். இனி இவர்கள் மட்டும்தானே என் பிள்ளைகள். அடுத்து பிரியாவின் குழந்தை வரும். அப்புறம் நவநீதன், கிரி. இவர்கள் பெறப்போகும் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சி தன் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு சென்று வேலையை தொடர ஆரம்பித்தாள். இரவு நேரம் கழித்தே முரளி வீட்டிற்கு வந்தான். ஏதோ ஒரு வேலையை தனக்கென சமையல் அறையில் உருவாக்கி கொண்டவள் நித்யாவை சென்று பரிமாற சொன்னாள். எப்பொழுதும் இது சாதாரணமாக நடப்பதுதான் என்பதால் அவளுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. இரவு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருக்கையில் அப்பொழுதுதான் கவனித்தாள் முரளி மொட்டை மாடியில் இருப்பதை. எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து படுத்துவிட்டாள். இருந்த மன போராட்டத்தில் சிறிது நேரத்திலேயே அவளை உறக்கம் தழுவியது. மீண்டும் விழிப்பு வந்து பார்த்தபோது மணி 1 என்று காட்டியது. திரும்பி பார்க்க அப்போது அவன் அங்கே இல்லை என்பதை கண்டுகொண்டவள் அவசரமாக எழுந்து மொட்டை மாடிக்கு சென்றாள். இன்னும் அங்கேயேதான் கைப்பிடி சுவரில் சாய்ந்து அமர்ந்தபடி கண்களை மூடிய நிலையில் அமர்ந்திருந்தான் முரளி. அவன் அருகில் சென்று நின்றவள், இப்போ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் கோபமாக. விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் சட்டென்று எழுந்து நின்றான். 1 மணி ஆகுது, இன்னும் இங்க என்ன பண்றீங்க? வந்து பேசாம தூங்குங்க என்று விட்டு நகரப்போனாள். சத்யா, ஒரே ஒரு நிமிஷம். அவள் சென்று கொண்டே இருக்க வேகமாக வந்து அவள் கையை பிடித்து இழுத்தி நிறுத்தி தன்னை பார்க்க செய்தான். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க மாட்டியா? என்ன காரணம்னு கூட கேட்க மாட்டியா? நான் உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ப்ளீஸ், உங்களுக்கு என்ன பிடிக்குமா? சட்டென்று கேட்டாள். என்னம்மா இப்படி கேட்குற? அவன் விழிகளில் அவ்வளவு தவிப்பு. அப்படின்னா என்னோட உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ப்ளீஸ். கெஞ்சுதலாக அவள் கேட்க அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் விட்டுவிட்டான். அவள் பின்னாலேயே வந்து அமைதியாக படுத்து கொண்டான். அந்த கட்டிலில் இருவரும் ஆளுக்கு ஒரு மூலையில் சுருண்டு படுத்திருந்தனர். முன்தினம் இரவு அந்த கட்டில் பார்த்த மகிழ்ச்சி எல்லாம் வடிந்து இருவரின் மனதிலும் பாரம் மட்டுமே அழுத்தி கொண்டிருந்தது. நெடுநேரம் உறக்கம் இல்லாமல் தவித்த முரளி தாமதமாகவே உறங்கினான். காலையில் கண் விழித்த போது அவன் உடலில் அவ்வளவு வலி. யாரோ பெரிய பாறாங்கல்லை எடுத்து வந்து அவன் மேல் போட்டதை போல் உணர்ந்தான். எழவே முடியவில்லை. இருந்தும் சிரமப்பட்டு எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து அமர்ந்தான். நித்யாதான் காஃபியை கொண்டு வந்து தந்தாள். குடித்துவிட்டு யாரிடமும் எதுவும் பேசாமல் பங்கிற்கு சென்று விட்டான். நவநீதனை அழைத்து காலை உணவை எடுத்து வந்து தருமாறு சொல்லிவிட்டான். சத்யாவும் கொடுத்து அனுப்பிவிட அங்கேயே சாப்பிட்டான். ஆனால் சாப்பிடவும் ஏதோ பிடிக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு மூடி வைத்து விட்டான். மதியம் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா, இல்லை வேணுவிடம் உணவை கொண்டு வர சொல்லலாமா என்று யோசித்து கொண்டிருந்தான். ஏனோ அவன் உடல் அவனுக்கு ஒத்துழைக்காதது போல் தோன்ற மெதுவாக தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான். வந்தவன் உணவையும் சாப்பிடாமல் சென்று படுத்து கொண்டான். அப்படியே அடித்து போட்டவன் போல் உறங்கிவிட்டான்.
வேலையாக இருந்த சத்யா அவன் சாப்பிட வருவான் என்று காத்திருந்தாள். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் வராமல் போகவே அறைக்குச் சென்று பார்த்தாள். அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். சில சமயங்களில் இப்படி உறங்குபவன்தான் என்று எண்ணி விட்டுவிட்டாள். அதுவும் முன்இரவு மொட்டை மாடியில் அவ்வளவு நேரம் இருந்ததால் தூங்குகிறான் என்று எண்ணி அவள் சாப்பிட்டுவிட்டு அவன் எழுந்திருப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். பிரியாவும் வந்துவிட அதன் பிறகும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. அவளுக்கு லேசான கலக்கம் தோன்ற குழப்பமாக அறையின் கதவை நோக்கினாள். அக்கா, என்ன ஆச்சு? மாமா எப்போ வந்தாரு? எப்போ இருந்து தூங்கிட்டு இருக்காரு? ஏன் இன்னும் சாப்பிடல? எழுப்புங்கக்கா என்றாள் பிரியாவும். அவனாக எழுந்து வருவது போல் அவளுக்கும் தோன்றவில்லை. அதனால் சென்று அவனை அழைத்தாள். அவனோ இன்னும் உறங்கிக் கொண்டே இருந்தான். அவனிடம் எந்த அசைவும் இல்லாமல் போக, என்னங்க என்று அவன் தோளை தொட்டு அழைத்தவள் திகைத்தாள். சட்டையை தாண்டி அவள் கையில் சூட்டை உணர்ந்தாள். அவசரமாக அவன் கன்னம், நெற்றி, கழுத்து என்று தொட்டு பார்க்க உடல் அனலாக கொதித்தது. முரளிக்கு நேர்ந்தது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.